අපිට ඇමරිකා එක්සත් ජනපදයෙන් ஐக்கிய அமெரிக்கா எம்மீது வரி விதித்துள்ளது. அதனை நிவர்த்திப்பதற்கு நாம் முழுமையாக முயற்சி எடுப்போம். இன்று மாலை 5:45க்கு ஜனாதிபதி அமெரிக்க USTR நிறுவனத்தின் பிரதானியுடன் ஜூம் ஊடாக கலந்துரையாட உள்ளார். இதனூடாக நமக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர தீர்வு வரியினை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம். அதே போன்று அந்த கலந்துரையாடலை தொடர்ச்சியாக முன் நகர்த்துகின்றோம். நமக்கு இதற்கு முன்னர் 44 வீதமாக பரஸ்பர தீர்வு வரி விதிக்கப்பட்டிருந்தது. அது தற்போது 30 வீதமாக குறைவடைந்துள்ளது. இந்த வரியை குறைப்பதற்கு நாம் முழுமையாக முயற்சிப்போம். அதற்கான தலையீட்டை செய்வோம். අකණ්ඩ මැදිහත්වීමක ඉන්නවා. கொழும்பில் இன்று நடைபெற்ற வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை வர்த்தகர்களின் பூகோள மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நாம் வர்த்தகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு மூலதனம் ஒன்று அவசியம். வங்கியிலிருந்து கடன் பெற்றால் வருடாந்தம் 1 வீதத்திலிருந்து 2.5 வீதம் வரை வட்டியுடனான கடனை பெற்றுக்கொள்வதற்கான வசதி இலங்கையில் இல்லை. எமது இளைஞர்களுக்கு சிறந்த வாகனம் ஒன்றை செலுத்த வேண்டும் என்ற ஆசை உள்ளது. எனினும் நாட்டில் அக்வா ஒன்றை செலுத்தும் ஒருவர் அந்த நாட்டிற்கு சென்றால் BMW அல்லது பென்ஸ் வாகனத்தை செலுத்துவார். இங்கு BMW செலுத்தும் ஒருவர் அந்த நாட்டுக்கு சென்று லேண்ட் குரூசர் வாகனத்தை செலுத்துவார். இங்கு லேண்ட் குரூசர் ஒன்றை செலுத்தும் ஒருவர் அந்த நாட்டுக்கு சென்று லம்போகினி ஃபெராரியை செலுத்துவார். நமது நாட்டின் மீதான அன்பு குறைவடையவில்லை. எனினும் இவற்றை இலகுவாக நிவர்த்திக்க முடியாது. இதனை 6 மாதங்களிலோ 1 வருடத்திலோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. எனினும் சரியான பாதையில் சென்றால் 6, 10 அல்லது 15 வருடங்களில் இந்த பிரச்சனையை நிவர்த்திக்கும் இடத்திற்கு செல்ல முடியும் என நம்புகின்றேன். අපේ ආයෝජන මණ්ඩලය හරහා எமது முதலீட்டு சபை இந்த வருடம் பாரிய அளவிலான முதலீட்டாளர்களை நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் 500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளோம். அதேபோன்று வடமாகாணத்தின் காங்கேசந்துறை, பரந்தன் உள்ளிட்ட பகுதிகளில் 3 முதலீட்டு வலயங்களை புதிதாக ஆரம்பித்துள்ளோம். எனவே இங்கு வந்து முதலீடு செய்யுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். தற்போதும் சுற்றுலா அபிவிருத்தி வலயத்தினால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 3000 ஏக்கர் காணி திறக்கப்பட்டுள்ளது. உலகமெங்கிலும் வாழும் இலங்கையர்களுக்கு இந்த செய்தியை கூறுங்கள். பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம். பல வருடங்களாக அந்த நாடுகளில் மில்லியன் கணக்கிலும் பில்லியன் கணக்கிலும் நிதியை ஈட்டி வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றனர். தற்போது உங்களது தாய் நாட்டிலும் பிறந்த ஊரிலும் பங்களிப்பை நல்குவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. ඔබේ දායකත්වය ලබා දෙන්න.